உறவுகளுக்கு வணக்கம். தம்ப்ளைனை பார்த்தோன்னா ஆடி போயிருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் டிவிகே பொங்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு மட்டும் டிவிகேயே இப்படி பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, சரணாயக முறைப்படியில் பொங்கல் வச்சுருப்பாங்க. சரணாயகத்தே பொங்கல் வச்சுருப்பாங்களா? நம்ம மோடி அரசு வச்சிருக்குல்ல சரணாயக பொங்கல், சரணாயகத்துக்கு பொங்கல். வாய் கொஞ்சமாக பேசணும், அவருக்கு தான் இருக்குது அப்படின்ட்டு நீளமாக எடுத்து ஆட்டிகிட்டே இருந்தார்ல வாய் நாக்கையும். சரி விடுங்க. அதாவது ஏன் நம்ம தாவேக்காவை அடின்னு அடிக்கிறோம், உரின்னு உரிக்கிறோம் அப்படின்னு உங்க எல்லோருக்குமே தோணும். என்ன எப்ப பார்த்தாலும் விஜய் கட்சியில் இவனுக்கு என்ன போறாம அப்படின்னு. சில நமக்கு நெருக்கமான உறவுகள் கூட என்ன எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் ஆரம்பிச்சிருக்காரு, இதுல என்ன பிரச்சனை அப்படி இப்படின்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் நீங்க ரொம்ப விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஒரு நாய் ஒரு மேடையில ஏறி சீமானவர்கள் மீது கோபமோ அல்லது ஏதாவது இருந்தா சீமான பேசணும். ஆனா சீமான பேசுறதை விட்டுட்டு, இப்ப நம்ம பள்ளியிலலாம் விளையாடும் பொழுது போகும்பொழுது நமக்கு சில எதிரிகள் இருப்பாங்களே, சின்ன சின்ன சலசலப்புல இருப்போம்ல. அப்போ நம்ம எவனையாவது அடிச்சோமோ திட்டணுமோ இல்லை நம்ம வளர்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது நம்மளை திட்டாம எடுத்துன புடம் அப்படிங்கிறது, அப்புறம் போட வேலை அப்படிங்கிறது, எப்படியே நம்மளை பேசாது நம் தாயை பேசுறது. அது போல சீமானுக்கு ஏதாவதுனா சீமான பேசணும், சீமான் மேல வரணும்னா சீமான பேசணும், சீமானுடைய கருத்துக்களை பேசணும். அதை விட்டுட்டு நம்மளுடைய தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பேசுறது எவ்வளவு ஒரு கேவலமான செயல்ங்கிறத உலக நாடுகளே பார்த்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த நாய், அப்படிப்பட்ட இந்த ஈடுபடக்கூடிய இந்த நாய்களை எப்படி சும்மா விடுவதுங்கிறதா நம்மளுடைய கேள்வி. இதுக்கு தான் தொடர்ச்சியா சொல்றோம். இன்னைக்கு தலைவரை பேசுவான், நாளைக்கு என்ன தாயை பேசுவான், தமிழை பேசுவான். அப்ப பார்த்துட்டு போகணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதனால இந்த சமூகத்தில் வேண்டப்படாத ஒரு குப்பை, தேவைப்படாத ஒரு குப்பை அப்படின்னா இது தாவேக்கா தற்கொலை. இப்ப அதை விடுங்க. இதுல இன்னைக்கு நீ என்ன பேச போற, நிறைய ஐட்டங்களை தூக்கிட்டு வந்திருக்கோம். யாரு? இந்த தாவேக்கா செய்த சிறப்பான சில சம்பவங்களை நிறைய தூக்கிட்டு வந்திருக்கோம். அதுதான் இன்னைக்கு நம்ம குறிப்பா பார்க்க போறோம். அதாவது பொங்கலுக்கு 3000 கொடுத்தாரு யாரு? ஐயா. எல்லாத்துக்கும் டாஸ்மாக சொந்த வச்ச அப்பா, பலவீனங்கள் தாலி அறுத்த அப்பா, கள்ளச்சாரம் செத்து போனவங்க அப்ப அவங்க தாலிகள் அறுத்த அப்பா, அதுக்கு பணம் கொடுத்த அப்பா, இப்படின்னு அவருக்கு ஒரு புகழ்பாடே பண்ணலாம். அப்படி அந்த அப்பா 3000 கொடுத்தாரு. அவருடைய பையில இருந்து கொடுக்குறாரோ இல்லையோ, அரசோட நிதியில இருந்து எடுத்து கொடுக்குறாரு. அது யாரோட காசு அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேணாம். ஆனா இதை எப்படி பயன்படுத்துறார்கள் அப்படின்னு நீங்க பார்க்கணும்ல. ஒன்றும் இல்லை, இந்த லோயலா மணியா, லயோலா மணியா, இல்லை வயகரா மணியா, அந்த வயகரா மணி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அதை பாருங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. இந்த பெண்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, 3000 எல்லாத்தையும் சேஃபா வச்சிருக்காங்க. எப்படா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமோ அப்ப குடும்பமாக படத்துக்கு போகணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அண்ணா படம் எப்படா ரிலீஸ் ஆகுது? ஏம்மா? இல்ல 3000 ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல, வாங்கி வச்சிருக்கேன், செலவாயிருமோன்னு பயமா இருக்கு. சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பேர் குடும்பத்தோட போயிடுவேன் அப்படின்னு. நான் இன்னைக்கு காலையில தான் வாங்கினேன் 3000 ரூபாய். சிரிக்காதீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாக்கெட்ல கைய விட்டு நமக்கு 3000 கொடுக்கல. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயின்ல சம்பாதிச்ச பணத்தை நமக்கு கொடுக்கல. உங்களுடைய வரி பணம், என்னுடைய வரி பணத்தை தான் அவர் காசாக கொடுக்கிறார். 3000 இல்ல 30,000 கொடுத்தா கூட காசை வாங்கிக்கோங்க, ஓட்டு போடுங்க. திமுக போடாதீங்க, டிவிகேக்கு போடுங்க. வாய்ப்பு இருந்தா தலைவா, நாளைக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தா கட்சி துண்டோட போயிட்டு ரேஷன் கடையில கியூல நின்னு வாங்குங்க தலைவா. இந்த நேரத்துல மானம் சூடு சொரணெல்லாம் பார்க்க கூடாது. தரது நம்ம காசு. 3000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3000 போட்டு 6000 ரூபாய் கொடுங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே கேளுங்க, தப்பு கிடையாது. நம்மளுடைய காசு தான், தைரியமா வாங்க. நான் வாங்கிட்டேன், மாவட்டம் வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கிடுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம பசங்க தீய சக்தி திமுக திமுக கொடுக்குற காசை வேணான்றாரு. அது திமுக கொடுக்கலடா, நம்மளுடைய காசை நமக்கே கொடுக்குறாங்க, வாங்கி கொள்ளலாம், தவறு கிடையாது. அதாவது குடும்பத்துக்கு 3000 கொடுத்த அப்பா அந்த காசை பெண்கள்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்களா. என்னன்னு கேட்டா, தன்னோட பிள்ளைகளுக்கு பால் வாங்கவோ அல்லது கணவன் குடித்து விட்டு நாசமா போன கணவனை கண்டுகொள்ளாத அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கோ அல்லது படிப்பு செலவுக்கோ அல்லது கல்லூரி செலவுக்கோ அப்படி ஏதோ மருத்துவ செலவுக்கோ அதுக்கெல்லாம் பயன்படுத்தாது. இல்ல அன்றாட பசி அந்த பட்டியலில் இருந்து ஏதாவது மீண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கோ அல்லது வாங்கின இடத்துல கடனை திருப்பி கொடுக்கறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, அவர்களுடைய உயர்ந்த தரம் எப்படின்னா, அந்த 3000 ரூபாய் பத்திரப்படுத்தி விஜயோட சரணாயக படத்தை வச்சிருக்காங்களாம். யாரு? இந்த நாய் சொல்லுது. அப்ப விஜயோட சரணாயக படத்துல வச்சு அந்த காசை வச்சு படத்துக்கு போகணும்னு இவன் ஒரு கதை சொல்றான். அதாவது எல்லாம் அவன்கிட்ட கேட்கறான், எப்படி பணம் வரப்போகுது, நான் 3000 ரூபாய் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன், வந்துருச்சு அப்படின்னா நான் ஒரு 4 பேர் குடும்பத்தோட பார்த்துட்டு வந்துருவோம். 3000 ரூபாய் பணத்துல 4 பேர்
குடும்பத்தோட. அப்ப 3000 வகுத்தல் 4 750. என்னடா ஒரு டிக்கெட் 750? என்னடா 180 ரூபாய்க்கு வித்ததுடா, 4 மடங்கு விற்கிறீங்க. 4 மடங்கு, 4 மடக்குன்னு இல்ல, 4 மடங்கு விற்கக்கூடிய இவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டில் இங்க சொல்லக்கூடிய திராவிட தமிழ் தேசிய நாட்டில் புகுத்த போறாங்களா? எதை அநீதியை நிலைநாட்ட போறாங்களா, நேர்மையை நிலைநாட்ட போறாங்களா, ஒரு பெரிய இதை கட்டமைக்க போறாங்களா? சிறுப்ப கழட்டி அடிக்கணும். உன்னோட படத்துக்கே உன்னோட நியாயமான ஒரு விலையை நிர்ணயிக்க முடியாத நீ என்ன மயிர் பிடுங்க போற? இதுக்கெல்லாம் நிறைய இருக்கு, நம்ம நிறைய பேசி கொண்டு போலாம். அதுல இந்த இப்போ பேசணும் லோயலா மணிக்கு அது கதைக்கு எப்போ வரங்கிறத கடைசியில வரேன். அதுக்கப்புறம் இன்னொரு காணொளி இருக்கு, அதை பாக்குறீங்களா? பாருங்க. ஆகச் சிறந்த அறிவாளிகள் இவர்கள் கூட தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு பெருமைப்படணும். பாருங்க. சுசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா, சுசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா, ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா, ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இவர்கள்லாம் கோவிலுக்கு போயிட்டு நமச்சிவாய சங்கரா ஓம் சிவாய சங்கரா அப்படின்னா என்ன காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, நல்ல வேலைக்கு முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்வுக்கு முன்னேற்றம், ஒரு மன அமைதி, ஒரு நோயற்ற வாழ்வு, ஒரு திறம்பட செயல், இப்படியெல்லாம் நோக்கி அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்ட காலங்கள் போய் சனநாயகனோட விஜய் நடித்த அந்த போஸ்டர் கையில வச்சுக்கிட்டு இவங்க ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய சங்கரா அப்படின்னா சிவனே எந்திரிச்சு போயிடுவாரு, தாயொலி ஷாவுடா அப்படின்றாரு. இது கேவலம் இல்ல. சரி, இது 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 என்ன நினைச்சிட்டீங்க? இதோட இன்னொன்னு இருக்கு, பாக்குறீங்களா? பாருங்க. லைட்டிங் போதுண்ணா, லைட்டிங் போதுண்ணா, லைட்டிங் போது. பார்த்திருப்பீங்க, மண்சோர் சாப்பிட்றாங்களாம். இப்படி மண்சோர் எடுத்து சாப்பிடும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சனாயன் படத்துக்காக இது ப்ரமோஷனுக்கு பண்றாங்களா, என்ன இலவுக்கு பண்றாங்கன்னு தெரியாது. இப்படி எல்லாம் வழிபாட்டை வச்சா அந்த சனாயன் படம் ரிலீஸ் ஆயிரும். அப்படி சனாயன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவன் வீட்டுல சோறு பொங்கிரும், இவன் பிள்ளைகள் படித்து விடுவார்கள், இவன் பொண்டாட்டி மரலுக்கு நகை வாங்கி போட்டுருவான், மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா வாங்கி பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டிடுவாங்க. எப்படி ஒரு சனாய படத்தினால இதெல்லாம் நடந்துடும். இவங்களுக்கு இல்ல, விஜய் வீட்டுக்கு. நீங்க எனக்கு வீல் கணிச்சிடாதீங்க. இவங்க வீட்டுல இளவுதான் விழுவும். இவன் தான் 3000 தூக்கி கொண்டு போய் தார வைக்கிறதுனால அந்த காசை கொடுத்தது கொடுக்கல, சேர்ந்தது சேரல, அது வேற. இவங்க சொன்னாங்கல 3000 எடுத்துட்டு போய் நக்கிட்டு போறோம், 4 பேர் படத்துக்கு போறோம் குடும்பத்தோட அப்படின்னு. அப்ப இவங்களுடைய மனநிலையா என்னவா இருக்கு? அது விஜய் தொடர்ச்சியா நம்ம காங்கிரஸ் விமர்சனம், இது பாஜக விமர்சனம் பண்ணி பார்த்திருப்போம். ஏன் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணல அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் தகுந்தார் போல ஐயா ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன தெரியுமா? யாரு? நாஞ்சில் சம்பத். வாயை திறந்தாலே உண்மையை மட்டுமே கக்கக்கூடிய கக்கி நாஞ்சில் சம்பத் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பாருங்க. ஓடிக்கொண்டிருக்கிற ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் என் பக்கத்திருக்கையில் இருந்தார். நான் என்ன, நீங்கள் தாவேகாவோடு கூட்டணிக்கு முயற்சிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், எங்களுக்கு தாவேகாவின் மீதுதான் காதல், ஆனால் கல்யாணம் செய்து கொண்டு திமுகவை என்று அவர் வருத்தத்தோடு சொன்னார். அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. பார்த்துருவீங்க, இவங்க கல்யாணம் செய்தது ஒண்ணு, காதல் செய்வது ஒண்ணு, இவங்க வாயில மண்ணு. இதுதான் பெரியாரோட அந்த தத்துவத்தை தூக்கி இந்த இடத்துல அப்ளை பண்றாங்களே, இவங்க என்ன பண்ணலாம்? அதனாலதான் பெரியாரையும் முறிக்க வேண்டியது யாரு? இவர்கள் சொல்லக்கூடிய ஈவேராவையும் முறிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த திராவிடம், அதாவது எப்படின்னா சீமான் எதற்காக விஜய் விமர்சித்தார் அப்படின்னா, ஆரம்ப காட்டம் முதல் கட்டமே என்ன அப்படின்னா, இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிள்ளைகள் திரும்பவும் இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் கொண்டு வரும் பொழுது தோல் உரிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் விஜய்க்கு ஒரு அடி மண்டையில மட்டுன்னு வேற வழி இல்லாம கதறது இன்னமும் கேட்டுக்கொண்டு இருக்கு.
அப்ப இவர்களுடைய எண்ணம் என்ன? கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படிங்கிறது தான். இதெல்லாம் என்ன நம்ம சொல்றது? எதை சொல்லி நம்மளை தேர்த்திக் கொள்வது சொல்லுங்க? வியப்பா இருக்கா? வேற வழி இல்லை. இப்ப சொல்றால இலவசமாக அரசு கொடுக்கக்கூடிய அந்த 3000 பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு குடும்பமே போய் படத்துக்கு 4 பேர் கூட சேர்ந்த ஒரு குடும்பம் 750 ரூபாய் விதத்தில் டிக்கெட்டை வாங்கி படத்துக்கு பார்க்கக்கூடிய அந்த குடும்பம் அந்த ஏழை தாயின் மகன் விஜய் அவர்களுடைய படத்தை பார்க்குறாங்க. அதுவும் விலைக்கு மாறாக பார்க்குறாங்க. இப்படி நிறைய பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பணக்காரர் ஆயிடுறாங்க. யாரு? அவரில் விஜய். என்ன அப்படின்னா விஜய் பயணிக்கக்கூடிய அந்த ஃப்ளை எஸ்பிஎஸ் சொல்லக்கூடிய அந்த எம்பர் லெகன்சின்னு சொல்லக்கூடிய 600 வகை சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஜெட்டு, அதுல இவர் பயணம் பண்றாரு. அது தனியார்கிட்ட இருக்கு. அது தனியார் பொது விநியோகமா இல்லாம தனிப்பட்ட நபருக்காக விட்டுருக்கு. அதோட முகவரி எங்கது, யாரு தலைமை என்னன்னு பார்க்கும்போது கிடைக்காத ஒரு 3 பேர் 4 பேரோட பேர் வருது. அது மட்டும் இல்லாம ஒரு கான்டாக்ட் நம்பர் தான் இருக்கு. மற்றபடி அலுவலகம் எங்க எதுவுமே தெரியாது. சரி, ஏதாவது டிக்கெட் எவ்வளவு விசாரிச்சலாம், நம்ம போறோம் என்ன எதுன்னு விசாரிச்சலான்னு பார்த்தா கூட ஆளுக்கு தந்தது போலதான். இப்ப விஜய் பயணிக்கிறார் அப்படின்னா அவருக்கு 1 மணி நேரத்துக்கு 5 to 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு கணக்கு கொடுக்குறாங்க அந்த இதுல பயணம் பண்றதுக்கு. அது இல்லாம ஏர்போர்ட்ல லேண்ட் பண்றாங்க பாருங்க, அங்க லேண்ட் பண்றதுக்கு அந்த இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட், பார்க்கிங்க்கு ஒரு அமௌண்ட், இப்படின்னு எல்லாத்துக்குமே லட்சக்கணக்கு தான். எதுவும் 1000 கிடையாது, எல்லா லட்சக்கணக்கில் வாங்கி பார்க் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட். மற்றபடி அங்க இருக்கக்கூடிய அந்த சொல்றாங்களே சேவை செய்யறாங்களே அதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட். இது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு தங்கிச்சுன்னா வெயிட்டிங் சார்ஜ் சொல்லி ஒரு நாளைக்கு 1.5 லட்சம், அதாவது 1.5 லட்சம் ரூபாய் இது பண்றாங்க. இவர் விஜய் சென்னையில மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. சென்னையிலேருந்து விஜய் அங்க போகணும், டெல்லிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்சம் ரூபாய் செலவாகுது. மேற்படி அங்கிட்டு இங்கிட்டு அல்ட்ரா செலவுலாம் சேர்த்தா ஒரு 1 கோடி ரூபா. ஒரு நாளைக்கு இவர் பயணம் பண்ணிட்டு வர்றதுக்கு 1 கோடி ரூபா செலவு பண்றாப்புல. செத்து போன ஒருத்தவனுக்கு 20 லட்சம் ரூபா கொடுத்துருக்காப்புல. இப்படி கேட்டா அவன் சொந்த காசுல இருக்கான்ப்பா, உனக்கு என்னப்பா இதெல்லாம் என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. சொந்த காசை செலவு பண்றது இருக்கட்டும், அதுக்கு என்ன காரணங்கிறத கேள்றா அறிவட்ட நாய. என்ன அப்படின்னா, நீ வாங்கல டிக்கெட்டு, இந்த 180 ரூபா டிக்கெட்டை 4 மடங்குக்கு மேல கொடுத்து நீ 750 ரூபாய்க்கு போறதா லொயலா மணி வயகரா மணி அவனே உளறான் அப்படின்னா இன்னும் டிக்கெட்டோட விலைகள் அதிகமா இருக்குமே. அப்ப அதெல்லாம் என்ன காசு? இப்படி மக்களோட வயிற்றுல அடிக்கடியா அடிச்சு கொளுத்து போனவர் தான் இந்த நாட்டை சரியாக ஆளுவார் அப்படின்னு உங்களுடைய எண்ணம் அதானே? ஒரே ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் சரியாக பதில் சொல்லட்டும். இந்த நாட்டு மக்களுக்காக என்ன நல்லதை இதுவரை செய்துள்ளார்? இதுக்கு பதில் சொல்லுங்க. அறியா பிள்ளைகளை நாசமாக்குனதை தவிர, நாசமாக்குனார்னா இவரை என்ன பிள்ளை திட்டு போய் கற்பழிச்சிட்டாரா? இல்ல வேற யாரையும் கூட்டு போயிட்டு ஹோமோசெக்ஸ்ல இருந்தாரா? அதுக்கெல்லாம் இல்ல. அதாவது இவர் என்ன பண்றாரா, இவர் படத்துல நடிக்கக்கூடிய அந்த செய்திகள் சில பாவனைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் தற்குறியா வாழ்றாங்க. மண்ணு சோறு திங்கிறான். எப்படி மண்ணு சோறு திங்கிறான்? இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட இப்பயும் சொல்றேன், ஜனநாயகங்கிற ஒரு படம் அது நல்லதோ கெட்டதோ அது வேற. ஆனா அதுல நிறைய பேரோட உழைப்பு இருக்கு அப்படிங்கும் பொழுது அது ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு நோக்கத்துல ஒரு திரைக்கு வரணும், அப்ப எல்லாம் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும், அது வேற. ஆனால் அதை வைத்து அரசியல் செய்து இந்த தமிழ் மக்களை ஏமாற்றிதான் நினைக்கிறது எவ்வளவு ஒரு கொடுமையான செயலா இருக்கு. நீங்களே சொல்லுங்க, கொடுமையா இருக்கா இல்லையா? இவர்களுடைய எண்ணம் இவர் தான். எப்படியே ஒரு 3000 ரூபாய் டிக்கெட்டு, எப்படி 3000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அரசுல 750 ரூபாய் டிக்கெட்டு 4 மடங்கு விற்கக்கூடிய இவர் தன் படத்தை விநியோகத்தை கொடுத்து அப்படியே கோடியா வாங்கக்கூடிய இவர் தனியார் அந்த விமானத்துல பயணிக்கிற வரைக்கும் வளர்ந்திருக்காரு. அப்படின்னா யாருடைய பணம்? மக்களுடைய பணம். இவன் சொல்றான் லோயலாமணி மக்கள் பணம் வாங்கிக்க அப்படின்னு. மக்களுக்கு அநியாயமா கொட்டின பணம் தானே. அப்ப இவர்களுடைய எண்ணங்கள் என்ன? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? உழைச்சி சாப்பிடறவனுக்கு வழி தெரியும். ஒரு சினிமா நீங்க உழைச்சி தான் சாப்பிட்றீங்க விஜய், நான் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு உழைப்புங்கிறது மூட்டை தூக்கி பாரு தெரியும், அதிகப்படியான கடுமையான வேலை செய்த பாரு தெரியும். டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இதெல்லாம் ஒரு கலை, அதன் மூலமா வளருது, அது வேற. ஆனா உடல் உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சவனுக்கு வழி தெரியும். அதாவது உடல் உழைப்பு, ஏன் இப்ப நாங்களாம் பாடுறோமே நாங்களாம் ஆடுறோமே உடல் உழைப்பு இல்லை நினைக்கிறீங்களா? எல்லாம் சரிதான், உங்களுக்கான ஊதியம் வேற. உங்க தொழிலாளியா உன்னுடைய ரசிகன் மூட்டை தூக்கிட்டு இருக்கான் பாரு மார்க்கெட்ல, அவனுடைய ஊதியம் வேற. சரியா? அப்ப அப்படி வேலை பார்க்கறவங்க தான் வழி தெரியும். அதை விட்டுட்டு இப்படி சொகுசா ஏசில செட்டை போட்டு ஆடுறவனுக்கு வழி தெரியாது. அப்ப மக்களாகி நீங்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும். மக்கள் நீங்கள் திரைகளை, அதாவது திரையில் தலைவனை தேடாது தரையில் தலைவனை என்னைக்கு தேடுறோமோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்பிடும், வளரும். வேற வழியே கிடையாது. திரும்ப 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 எல்லா காணொலியிலையும் நம்ம சொல்லக்கூடிய ஒண்ணு என்ன அப்படின்னா,
உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும், உங்களுக்கு ஏற்றாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், உங்களுக்கு பிடித்த பிணி போகணும், அதாவது உங்களுக்கு பிடித்த நோய் போகணும் அப்படின்னா எப்படி மருத்துவர் அன்னைக்கு மாத்திரைகளை உட்கொள்றீங்களோ, மருந்துகளை உட்கொள்றீங்களோ, அதே போல உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் வேற வழியே அல்லாது சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீங்க வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழும். வேற வழியே இல்லை. இங்க இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை வளத்தையும் நம்ம பயன்படுத்தி பத்திரமாக அடுத்த தலைமுறைக்கு விட்டு வச்சுட்டு போனோம். ஆனா இந்த திருட்டு திராவிட அரசு என்ன பண்ணுது அப்படின்னா வளங்களை எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையை நக்கிட்டு போற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கு. இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க, இவ்வளவு தற்கொலைகளை உருவாக்கியது விஜயின் ஒரு காரணமாக இருந்தாலும் இவர்களை இந்த நிலைமையில் வைத்துக் கொண்ட இந்த திமுகவும் ஒரு காரணம், இந்த திராவிட அரசுகளும் ஒரு காரணம். அதெல்லாம் கருத்துல கொண்டு மக்களாகி நீங்க செயல்படணுங்கிறது தான் நம்மளுடைய ஒவ்வொரு காணொலியோட நோக்கமே. வீடியோ போட்டா காசு வருது அப்படிங்கிறது வேற, அப்படி நான் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம், எப்படி வேணாலும் நடிச்சிட்டு போயிடலாம், ஒரு பொழுதுபோக்கு கூட செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் நாம் பேசக்கூடியதுல நாம் செய்யக்கூடியதுல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒன்று இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இது போல வேலைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். திரும்ப திரும்ப நம்ம சொல்வது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நீங்க செய்யக்கூடிய வேலை ஒண்ணு என்ன அப்படின்னா, சீமானுடைய முகமே சிரமமாகக்கூடிய விவசாயத்துக்கு வாக்கு செலுத்தினாதான் இந்த நாடு வாழும்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.